நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க கடவுளே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க செல்கிறோம். எங்களோடு பேசும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இங்கு வந்து அவரை தொழுது கொள்ளும்படியாக, அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு அனுமதியினை கொடுத்த ஆயர் அருள் திரு வெலிங்டன் ஜெயசுதாஸ் ஐயா அவர்களுக்கும், திருச்சபையின் செயலர் திரு டி எரேமியா இளஞ்செழியன் அவர்களுக்கும், திருச்சபையின் பொருளர் திரு சி பால்மணி அவர்களுக்கும் நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். அதோடு திருச்சபையில் சேகர குழுவினர் அனைவருக்கும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இதனாலே நாம் வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்காக நாம் தியானிக்க செல்லலாம். நான் இந்திய சுதேச மிஷனரி சங்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். NMS என்று அனைவருக்கும் தெரிந்த திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிஷனரி சங்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அங்கு ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நாம் வாசிக்க கேட்ட இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே நடந்தவைகளாகும். லூக்கா என்பவர் பவுலப்போஸ்தலனோடு ஊழியத்திலே இருந்தவர். பவுலப்போஸ்தலன் ஊழியத்தை செய்த பொழுது 2வது மிஷனரி பணியிலே அவர் தன்னை இணைத்து கொண்டு, அவர் பவுலப்போஸ்தலன் எங்கெல்லாம் ஊழியத்திற்கு சென்றாரோ அங்கெல்லாம் அவரோடு இணைத்து ஊழியத்தை செய்தவர். அப்பொழுது அந்த ஆரம்ப காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை யூதர் அல்லாத மற்ற மக்களும் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு வார்த்தையை எழுதும்படியாகவும், இது ஒழுங்கும் கிரகமுமாக எல்லாவற்றையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தியோஃபெலிஸ் என்கிற ஒரு மனிதருக்காக, ஒரு மதிப்புமிக்க ஒரு மனிதர் இவை யாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு தன்னுடைய அறிக்கையை டெடிகேட் பண்ணுவதற்காக அவர் நன்கு ஆராய்ந்து இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடபடிகளையும் எழுதியுள்ளார். இந்த லூக்கா என்பவர் இவர் ஆரம்ப ஆரம்பத்திலேயே பவுலப்போஸ்தலனோடு இருந்தது நிமித்தமாக ஊழியத்தை நன்றாக அறிந்தவர். ஊழிய கண்ணோட்டத்தோடு ஊழியத்தின் நிமித்தமாக மக்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அந்த கண்ணோட்டத்தோடு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறை, அவர் செய்த அற்புத அடையாளங்களை தெளிவாக எழுதியிருப்பார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் முழுவதையும் வாசிக்கும் பொழுது அவர் ஒரு மிஷனரியாக பயணம் செய்தார் என்ற நோக்கத்தோடு நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இவை மிக நன்றாக புரிந்து கொள்வதற்கு லகுவாக இருக்கும். இயேசு கிறிஸ்து அங்கு ஊழியத்திற்கு வருகிறார். ஊழியத்திற்கு முன்பதாக, ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 40 நாட்கள் அவர் உபவாசம் செய்கிறார். அவர் உபவாசம் செய்து முடித்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. பிசாசு அவரை சோதிக்கிறான். அதிலிருந்து ஆண்டவர் வெளியே வந்து அந்த சோதனையிலே வெற்றி அடைந்து அவர் வெளியே வந்து ஊழியத்தை செய்கிறார். அதன் பின்பாக தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். நாசரேத் அவர் பிறந்த ஊர் அல்ல, அவர் வளர்ந்த ஊராகும். அவருடைய பிறந்த ஊர் பெத்லகேம் என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே தெளிவாக கூறுகிறது, அவர் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து என்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசித்தேன். நாம் வாசிக்க கேட்ட இந்த நாளிலே திருச்சபை நமக்கு இதிலிருந்து தியானிக்கும்படியாக இந்த பகுதியை கொடுத்திருக்கிறது. இதிலே நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே நாசரேத்தில் இருக்கும் பொழுது எங்கு சென்றார்? கொஞ்சம் பைபிளையும் பாருங்க, என்னையும் பாருங்க, என்னுடைய வார்த்தைகளையும் கேளுங்க. உங்களுடைய மனதை வேறு எங்கோ வைத்திருக்காமல் இந்த வேத வார்த்தையோடு வைத்திருந்தீர்கள் என்றால் மிக நன்றாக இருக்கும்.
உங்களுடைய பதில்களை எதிர்பார்க்கிற ஒரு பிரசங்கியாராக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அந்த ஓய்வு நாளிலே எங்கு சென்றார்? ஜெபாலயத்திற்கு சென்றார். அதற்கு முன்பதாக அங்கு ஒரு வார்த்தை கூறப்பட்டுள்ளது. தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து என்பதாக கூறப்பட்டுள்ளது. அதாவது அந்த வழக்கத்தின்படியே என்று எழுதுவதின் நோக்கம் என்னவென்றால், எந்த ஓய்வு நாளும் சரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பழக்க வழக்கம் என்னவென்றால் ஜெபாலயத்திற்கு செல்வது. அந்த ஓய்வு நாளிலே கடவுளை ஆராதிப்பது. அவர்தான் ஆராதனைக்கு உரியவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அவர் மாம்சமாகி இங்கு மனிதனாக வந்திருக்கிறார். அவர் இருக்கிற இடத்திலே மக்கள் வந்து அவரை ஆராதிக்க வேண்டும். ஆனால் மக்கள் சென்று கடவுளை ஆராதிக்கிற அந்த ஜெபாலயத்திற்கு ஆராதனைக்கு பாத்திரராகிய, இந்த உலகத்திலே ஆராதனைக்கு பாத்திரர் என்றால் இவர் மட்டும்தான். அவரே அங்கு சென்றிருக்கிறார், அந்த ஜெபாலயத்திற்கு செல்கிறார். அதுவும் தன்னுடைய பழக்கத்தின்படியே, தன்னுடைய வழக்கத்தின்படியே. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு நாள் கூட அவர் ஆலய ஆராதனைக்கு செல்வதை, அதாவது ஜெபாலயத்திற்கு செல்வதை அவர் நிறுத்தியதே இல்லை. இதை அறிந்தவராக, நன்கு ஆராய்ந்தவராக இந்த லூக்கா என்பவர் அதை எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த பழக்க வழக்கம் நம்மிடம் இருக்கிறதா என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நன்றாக அநேகர் ஆலயத்துக்கு வருகிறீர்கள், மிகுந்த சந்தோஷம். அநேகர் வந்து கடவுளை ஆராதிக்கிறீர்கள், மிகுந்த சந்தோஷம். இந்த கொரோனாவிற்கு பிறகு அனைவருக்கும் ஒரு பழக்கம் வந்துவிட்டது. டிவிக்கு முன்பதாக இருந்து ஆண்டவரை ஆராதிப்பது, டிவியிலேயே அதை ஸ்கேன் பண்ணி காணிக்கையை அனுப்பிவிடும் பழக்கம் அநேக குடும்பங்களிலே வந்துவிட்டது. ஆலயத்தினுடைய அந்த முக்கியத்துவம் இப்பொழுது குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை யோசிக்க அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இங்கு வார்த்தை மிக தெளிவாக கூறுகிறது, தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆலயம் என்பது தேவனுக்காக அந்த ஓய்வு நாளில் அங்கே சென்று அவரை ஆராதிக்கும் ஒரு பழக்கத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கு வந்திருக்கிறீர்கள், மிகுந்த மகிழ்ச்சியான காரியம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும், ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆராதனையிலும் நாம் வர வேண்டும். நாம் மட்டுமல்ல, நமது குடும்பத்தார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் வாயினால் அறிக்கையிடுகிறோம். உண்மையிலேயே நாம் சொல்லுகிற இந்த வார்த்தை, நீங்கள், உங்கள் கணவன், உங்களது பெற்றோர், உங்களது பிள்ளைகள் அனைவரும் இந்த ஆராதனையிலே இருந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நாம் நன்றாக கூறுகிறோம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா கூறியது போல நன்றாக கூறுகிறோம். உண்மையிலேயே அப்படி ஆராதிக்கிறோமா? அப்படி ஆராதித்தோம் என்றால் நம்மை விட கொடுத்து வைத்தவர்கள், நம்மை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே வேறு யாரும் இருக்க முடியாது. அதைத்தான் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்திலே ஜெப ஆலயங்களிலே அந்த தோல் சுருளாக வேத வார்த்தைகள் பொறிக்கப்பட்டு எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். மக்கள் ஆலயத்திற்கு வருவார்கள், கடவுளை துதிப்பார்கள். யாராவது படிக்க தெரிந்த ஒரு பரிசேயராக இருக்கலாம் அல்லது ஒரு வேத பாரகராக இருக்கலாம், அவர்களிடம் அந்த தோல் சுருளை எடுத்து கொடுப்பார்கள். அவர்களுக்கு எந்த பகுதி வருகிறதோ அதை வாசித்து அவர்கள் அங்கு மக்களுக்கு அதை குறித்து விவரித்து சொல்லுவார்கள். அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து அங்கு சென்றது நிமித்தமாக அவரிடம் அந்த தோல் சுருள் கொடுக்கப்பட்டது. அது ஒரு பெரிய 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 தோல் சுருளாக இருக்கும். என்னை கேட்டீர்கள் என்றால் 6 அடி உயரத்திற்கு மேலாக மிக பெரிதாக சுருட்டி வைத்திருப்பார்கள். அதை எடுத்து அதை வாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் அங்கு கொடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அங்கு கொடுக்கப்பட்டது என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். அதை விரித்து அவர் வாசித்தார். வசனத்திலே வசனம் 20வது வசனத்திலே கூறப்பட்டுள்ளது, வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் என்பதாக கூறப்பட்டுள்ளது. என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
வார்த்தையாய் இருந்தவர் அங்கு வார்த்தையை வாசிக்கிறார். அவர்தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த ஆதியும் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே கூறப்பட்டுள்ள 1வது அதிகாரத்திலே கூறப்பட்டுள்ள அந்த ஆதியும் ஒன்றுதான். அதே ஆதியானவர் இப்பொழுது தேவாலயத்திலே இருந்து கொண்டு அங்கு வேதத்தை வாசிக்கிறார். அவர்தான் வார்த்தையானவர். அவருக்கு எல்லா வார்த்தைகளும் தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாமுமாய் இருக்கிறார். அவரிடம் அங்கு அவர் வேத வார்த்தைகளை வாசிக்கும்படியாக எழுந்து நின்று அதை வாங்கி வாசிக்கிறார் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். அது எழுந்து என்று வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் இன்று வேதத்தை வாசிக்க வேண்டும் என்பதாக, நான் கடவுளுடைய வார்த்தையை வாசித்து பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக அவர் எழுந்ததன் நிமித்தமாக அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை அவர் அங்கு எழுந்து நிற்கவில்லை என்றால் அங்கு இருந்த பரிசேயருக்கோ வேறு ஒரு வேத பாரகருக்கோ அது கொடுக்கப்பட்டிருக்கும். இவரை போல அங்கு படித்தவர்கள் அந்த காலகட்டத்திலே வேறு யாராவது அதை வாசித்து அதை பிரசங்கித்து இருப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தவர் தம்முடைய வார்த்தையை வாசிக்கும்படியாக அங்கு எழுந்து நின்றார் என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்படி வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கரங்களிலே இருக்கிறது, மிக அழகாக இருக்கிறது. இதை நாம் வாசிக்கிறோமா? சங்கீதம் 1 சங்கீதக்காரன் மிக தெளிவாக கூறுகிறார், கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும், கர்த்தருடைய வேதத்தை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எடுத்து வருகிறவர் பாக்கியவான் என்று கூறப்பட்டுள்ளதா? இரவும் பகலும். அதனுடைய அர்த்தம் என்ன? தினந்தோறும் அதை வாசிக்கிறவர்கள், தினந்தோறும் அதை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நாம் தினந்தோறும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டு, அதாவது மாடர்ன் வேர்ல்டையும் தாண்டி ஏதோ ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அதாவது 90 கிட்ஸ் போய் இப்போ 2K கிட்ஸ் வந்து இப்போ 25 கிட்ஸை என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. இப்பவும் குழந்தைகள் பிறந்து விட்டது 25. அந்த 2Kக்கு பிறகு 25 ஆண்டுகள் கடந்து விட்டன. அந்த 2K கிட்ஸ் மிக பிரபலமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது திருமணம் முடித்து அவர்கள் குழந்தைகள் பிறக்கிறது. அவர்கள் கம்ப்யூட்டர்லேயே வாழ்ந்தவர்கள். இப்பொழுது பிறக்கிற பிள்ளைகள் எதிலே வாழ்கிறார்கள்? AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நேற்று தான் நான் தெரிந்து கொண்டேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே அவுட்டேட்டட் என்பதாக கூறுகிறார்கள். AIGASG என்பதாக கூறுகிறார்கள். அதனுடைய அர்த்தமே இன்னும் புரியாத ஒரு உலகத்திலே நாம் 90 கிட்ஸாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த அவசர உலகத்திலே, இந்த அவசரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை எங்கு இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையாக இருந்தவரே அங்கு வார்த்தையை எடுத்து வாசிப்பதற்காக எழுந்து நின்றார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பத்திலே இந்த வேதம், இந்த கர்த்தருடைய வார்த்தை எங்கு இருக்கிறது? அதை நாம் தினந்தோறும் வாசிக்கிறோமாம்? தினந்தோறும் அதை தியானிக்கிறோமாம்? தினந்தோறும் அதில் உள்ளவைகளை நாம் படிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அதில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற முயற்சி செய்கிறோமா? சற்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை யோசித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட எந்த இடத்திலே இந்த வேதம் இருந்து கொண்டிருக்கிறது? ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஆந்திராவிலே ஒரு பகுதியிலே வேதத்தை எரித்தார்கள். புதிய ஏற்பாட்டை ஒரு சிலர் ஒரு கிராமத்திலே சென்று கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதை ஒரு சிலர் வாங்கினார்கள். சுவிசேஷ விரோத சக்திகளில் சார்ந்த ஒரு சிலர்கள் அதை கொண்டு போன அந்த முழு பாக்கெட்டையும் எடுத்து பிரித்து கீழே போட்டு அதிலே எரித்து விட்டார்கள். அப்பொழுது அது சோசியல் மீடியாவிலே பரவி கொண்டிருந்தது. அதை அநேக விதமாக அதற்கு பதில் எழுதினார்கள். நான் என்னுடைய பதிலை எழுதினேன். அதிலே இந்திய வரலாற்றிலே வேதத்தை எரித்தவர் என்பதாக கூறப்படுவது சாது சுந்தர் சிங். தன்னுடைய வாழ்விலே வேதத்தை எரித்தார். ஆனால் பின்னாளிலே அவர் வேதத்தை ஏந்தி கொண்டு
அவர் இரத்தங் கசியும் பாதங்களுடைய அருட்பணியாளர் என்கிற பெயரை பெற்றார் என்பதாக அதில் எழுதிவிட்டு, இந்த வேதத்தை எரித்தவர்களும் பின்னாளிலே இந்த வேதத்தை ஏந்துவார்கள் என்பதாக என்னுடைய கருத்தை எழுதியிருந்தேன். ஒருவர் இவ்வாறாக எழுதியிருந்தார். எனக்கு பின்பாக இன்னொருவர் வெகு தெளிவாக எழுதியிருந்தார். ஒரு கற்பனை கதை. நான் அதிகமாக அதை மறுபடியும் அதை வாசித்ததினால் நான் அவ்வாறு அதை அதில் உள்ளவற்றை நான் உங்களுக்கு தெளிவாக கூறுகிறேன். ஒரு கற்பனை கதை. வேதத்தை எரித்தவர்களை இயேசுவிடம் கொண்டு சென்றனர். இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், என்ன தவறு இவர்கள் செய்தார்கள்? கடவுளுடைய உம்முடைய வேதத்தை இவர்கள் எரித்து விட்டார்கள். உம்முடைய வேதத்தை எரித்தவர்களுக்கு எங்களுடைய நாட்டு சட்டத்தின்படி அவர்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட வேண்டும். இயேசு குனிந்து தரையிலே எழுதினார், இன்று வேதம் வாசித்தவர்கள் முதலாவது இவர்களை சிறையில் அடையுங்கள் என்பதாக. அதோடு அது முடிந்தது. எனக்கு அருமையானவர்களே, இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று அவசரப்பட்டு ஆலயத்துக்கு வந்துட்டேன், நான் வேதம் வாசிக்கல. காலைல 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னகுட்டி, 8 மணிக்கு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு முன்னகுட்டி, 8 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னகுட்டி, சமையலெல்லாம் செய்கிறதுக்கு முன்னகுட்டி, குறைந்தது ஒரு 20 நிமிடமாவது இந்த வேதத்தோடு செலவிடுங்கள். உங்கள் பிள்ளைகளை இந்த வேதத்தை வாசிக்க வையுங்கள். ஒரு தகப்பனார் முன்னாக சென்று கொண்டிருந்தார். பின்பாக அவருடைய மகன் நடந்து சென்று கொண்டிருந்தார். மகனை பார்த்து தகப்பனார் கூறினாராம், மகனே பார்த்து நடந்து வா என்பதாக. மகன் கூறினானாம், அப்பா நீங்கள் பார்த்து செல்லுங்கள், உங்களுடைய அடிசுவடுகளை நான் பின்பற்றுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, தகப்பனார் ஒழுங்காக நடந்தார் என்றால் பின்னாக செல்லுகிற மகன் கண்டிப்பாக ஒழுங்காக நடந்து செல்லுவான். நம்முடைய பிள்ளைகளை வேதம் வாசியுங்கள் என்று கூறுவதை விட நாம் எழுந்தவுடன் வேதத்தை எடுத்து வாசித்தோம் என்றால் நமது பிள்ளைகள் தானாக வந்து கர்த்தருடைய வேதத்திற்கு மகத்துவத்தை கொடுப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேதத்தை இயேசு கிறிஸ்து வாசித்தார். அது என்ன கூறுகிறது என்றால், அவரை ஆராதிக்கிற நாம் அதை வாசிக்கிற ஒரு பழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேதத்தை ஏந்துகிற வேதக்காரர்கள் அல்ல, மாறாக தினந்தோறும் அதை வாசித்து தியானித்து அதில் கூறப்பட்டுள்ளவைகளை தியானிக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக, அதன்படி செல்லுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத வார்த்தை நமக்கு ஏவுகிறது. தொடர்ச்சியாக அங்கு ஆண்டவர் அதை வேதத்தை எடுத்து அவர் அங்கு வாசிக்கிறார். நாம் அதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது 61ஆம் அதிகாரம் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அங்கு 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இங்கு மேசியாவை குறித்ததாக ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மேசியா ஒருவர் வருவார், அந்த மேசியாவுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் என்பதாக அவர் அங்கு குறிப்பிட்டு அதை தீர்க்க தரிசனமாக உரைத்தார். அதை வார்த்தையாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பாகத்தை எடுத்து அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாசிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை வாசித்த பொழுது முதலாவது அங்கு கூறப்பட்டுள்ளது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். மேசியாவின் மீது ஆண்டவருடைய ஆவியானவர், கடவுளுடைய ஆவியானவர், தூய ஆவியானவர் இருக்கிறாராம். தூய ஆவியானவர் எதற்காக இருக்கிறார் என்றால், முதலாவது அங்கு கூறப்பட்டுள்ளது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். தூய ஆவியானவர் அந்த மேசியாவை எதற்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், எதற்காக தூய ஆவியானவர் அந்த மேசியாவின் மீது இருக்கிறார் என்றால், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக.
அருமையானவர்களே, நாம் இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்திலே நாமும் தரித்திரர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லாதிருந்தது. இன்னும் சொல்ல போனால் தரித்திரத்திலும் மிகுந்த தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாரோ நமது மூதாதையருக்கு வந்து இந்த கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவித்தார்கள். இந்த கிறிஸ்துவை சுவிசேஷமாய் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகத்தான் இந்த நாளிலே நாம் இவ்வாறாக ஒன்று கூடி நல்ல ஒரு இடத்திலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மேசியாவிற்கு அந்த தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய பிரதான நோக்கம், முதல் நோக்கம் என்னவென்றால் சுவிசேஷத்தை தரித்திரருக்கு பிரசங்கிக்கும்படியாக. இந்த நாளிலே நாம் கூறுவோம், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ளேன், மேசியாவை ஏற்றுக்கொண்டுள்ளேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எனக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது நிமித்தம் மட்டுமல்ல, என்னை அவர் அபிஷேகித்திருக்கிறார், அவருடைய ஆவியானவரால் என்னை நிரப்பி இருக்கிறார் என்று மகிழ்ச்சியாக நாம் கூற முடியும். ஒருவேளை அப்படி கூறுகிறவர்கள் இல்லை என்றால், ஏதோ எங்க அப்பா அம்மா சொன்னாங்க அதனால கிறிஸ்துவுக்கு ஆலயத்திற்கு வந்தேன், அல்லது ஏதோ பெயருக்காக ஆலயத்திற்கு வந்தேன் என்பவர்களாக நாம் இருப்போம் என்றால், இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு அனுக்கிரக நாள், இன்றைய நாள் உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு கிருபையின் நாளாகும். இந்த நாளிலே அந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் மீது இரக்கமாய் கிருபையாய் இருக்கிறார். அவர் உங்களுக்காக பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், அவர் 3ஆம் நாளை உயிர்த்தெழுந்தார், பரலோகத்திற்கு சென்றார், திரும்ப வருவார், நியாயம் தீர்க்க வருவார். இந்த நாளிலும் யாராவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதிருந்தீர்கள் என்றால், இந்த இடம், இந்த நேரம் உங்களுக்கான நேரம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தூய ஆவியானவருடைய பலன் என் மீது இருக்கிறது என்று நாம் மார்தட்டி சொல்லுவோம் என்றால், அது எதற்காக வென்றால், அது மேசியாவிற்கு மட்டுமல்ல, கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவியானுடைய பலன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வென்றால், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. சுவிசேஷத்தை செய்கிற ஊழியம் செய்கிறவர்களிடம் இந்த சுவிசேஷ விரோத சக்திகள் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவிக்க கூடாது, எங்களுக்கு இந்த கடவுள் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு மக்கள் கூட்டத்தார் எப்பொழுதும் கூறுவார்கள், ஏன் ஏழைகளுக்கு சென்று நீங்கள் கிறிஸ்தவரை மாற்றுகிறீர்கள், ஏன் அவர்களுக்கு செல்கிறீர்கள், மற்ற இடங்களுக்கு படித்தவர்களுக்கு செல்லலாமே, பணக்காரர்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கலாமே என்கிறதான வார்த்தைகளை கூறுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்களுக்கு வேதமே பதில் கூறுகிறது. அங்கு மேசியாவிற்கு தேவ ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். எதற்காக கொடுக்கப்பட்டார் என்றால், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகத்தான், ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகத்தான். அருமையானவர்களே, ஆங்கிலத்தில் அது புவர் என்று கூறப்பட்டிருக்கும். புவர் என்றால் அதற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. ஆனால் தமிழிலே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது, தரித்திரர் என்று கூறப்பட்டுள்ளது. தரித்திரர் என்று கூறும் பொழுது அது அவர்கள் வாழ்விலே மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள், எவ்வித ஒருவேளை உணவு கூட இல்லாத மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமாம். அருமையானவருடைய வேத வார்த்தை மிக தெளிவாக கூறுகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதாக. அறிவிப்பதற்காகத்தான் அங்கு மேசியாவின் மீது அந்த கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் என்பதாக நாம் கூறுகிறோம் அல்லது சொல்லுகிறோம் மற்றவர்களோடு. எனக்கு ஆவியானவருடைய பலன் இருக்கிறது, ஆவியானவர் பலன் நமக்கு இருக்கிறது என்றால், ஆலயத்திலே அமர்ந்திருந்து ஆடி பாடி கரங்களை தட்டி அவரை போற்றி புகழ்ந்து கொண்டு இன்னும் பல பாஷைகளை பேசிக்கொண்டு இருப்பதற்காக மட்டும் ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய அர்த்தம் எதற்காகவென்றால், நோக்கம், பிரதான நோக்கம் எதற்காகவென்றால், வெளியே சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நம்ம எத்தனை பேர் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம்? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகத்தான் இந்த நாளிலே நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அடுத்ததாக இங்கு தூய ஆவியானவர் அந்த மேசியாவின் மீது எதற்கு இருக்கிறார் என்றால், அங்கு கூறப்பட்டுள்ளது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குவதற்காக. முதலாவதாக சுவிசேஷத்தை தரித்திரருக்கு அறிவிக்கும்படியாக, அடுத்ததாக குணமாக்குவதற்காக.
குணமாக்குவதற்கு யார் குணமாக்கப்பட வேண்டும்? இருதயம் நறுங்குண்டவர்கள். புரியவில்லை. அது ஒழுங்காக அது நறுங்குண்ட இருதயம் என்ன? உடைக்கப்பட்டவர்கள், இருதயத்திலே வேதனையோடு இருக்கிறவர்கள். எத்தனையோ மக்கள் இந்த பூமியிலே வேதனையோடு இருதயம் உடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சுவிசேஷம் வெறுமனே தரித்திரருக்கு மட்டுமல்ல, நல்ல சமுதாயத்திலே நல்லாக வேலை பார்த்து கொண்டு நல்ல பணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இருதயம் நறுங்குண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை குணமாக்குவதற்காக, அவர்களை சென்று அவர்களோடு பேசுவதற்காக, நம்முடைய நல்ல வார்த்தையினால் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த நறுங்குண்ட இருதயத்தை குணப்படுத்துவதற்காகத்தான் அங்கு தூய ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே அல்லது தொழில் செய்கிற இடங்களிலே நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக, வேற்று கடவுளை வணங்குகிறவர்களாக இருப்பார்கள். நீங்கள் நன்றாக பேசுகிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களோடு அவர்கள் அந்த இருதயம் நறுங்குண்டதை உங்களுக்கு அவர் கொடுக்கிறவராக இருப்பார். ஒருவேளை நீங்களோ யாராவது மற்றவர்களுடைய வார்த்தையின் நிமித்தம், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் நிமித்தம் இருதயம் நறுங்குண்டவர்களாக இருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் முதலாவது உங்களை குணமாக்குகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவரிடம் அந்த ஆவியானவர் அந்த இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர்களாக இருக்கிறார். ஐயா, எனக்கு இந்த பிரச்சனை, இந்த வார்த்தையினால் என்னை திட்டிவிட்டார்கள், என்னுடைய இருதயத்திலே அதை மறக்க முடியாத அளவிற்கு என் இருதயம் நொறுங்கிவிட்டது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை குணமாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் அந்த குணத்தை பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் நம்மை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிற நாம் மற்றவர்களுக்கும் இந்த நற்செய்தியை, இந்த இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேரோடு நாம் பேசுகிறோம், எத்தனை மக்களோடு நாம் பழகுகிறோம், எப்படி நாம் இந்த நற்செய்தியை, அதாவது இருதயம் நறுங்குண்டவர்களை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை சற்று யோசித்து பார்ப்போம். இதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை இந்த ஆலயத்திலே வைத்திருக்கிறார். இதற்காகத்தான் கடவுள் இந்த வார்த்தையை உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குவதற்காக மேசியாவிற்கு அது கொடுக்கப்பட்டது. இப்பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே அந்த வார்த்தைகளை பகிர்வதற்காக நம்மை இதை தெரிந்தெடுத்தவராக இருக்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், அடுத்ததாக கூறப்பட்டுள்ளது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். எத்தனையோ மக்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். பாவ பிடியிலே அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள். லிட்ரலா சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள் ஒரு சில மக்கள். ஆனால் இந்த பூமியிலே அநேகர் ஏதோ வெளி உலகத்திலே எந்தவித விலங்கு தரித்தோ அல்லது கால்களிலே செயின் கட்டியோ நடக்காத நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் அவருடைய வாழ்வை யோசித்து பார்த்தீர்கள் என்றால், அல்லது அவர்களோடு பேசி பழகினீர்கள் என்றால், அவர்கள் அநேக பாவ கட்டுகளினாலே கட்டப்பட்டவர்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது அநேக பாவக்கட்டுகளாக இருக்கும். அவர்களை விடுதலையாக்கும்படியாக, அந்த சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாகத்தான் இங்க தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்திய தேசத்திலே 1905ஆம் ஆண்டு இந்திய சுதேச மிஷனரி சங்கம் என்பது உருவாக்கப்பட்டது. அதை உருவாக்கிய பொழுது வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்கள் கூறிய காரியம், இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் காலகட்டத்திலே இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று 120 ஆண்டுகளுக்கு முன்பாக 1900ஆவது ஆண்டிலே வாலிபர்களை ஒன்றிணைத்து நாம் தேசம், நமது தேசம் இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிஷனரி சங்கத்தை உருவாக்கினார். ஆனால் இந்த நாளிலும் அது பாடுபட்டு கொண்டே இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கப்படாத இடங்களிலே அறிவித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றும் நமது
கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்திலே மிக குறைவாக இருந்துதான் கொண்டிருக்கிறோம். காரணம், நீங்களும் நானும் அதை சொல்ல வேண்டிய பிரகாரமாக, அதை அறிவிக்க வேண்டிய பிரகாரமாக அறிவிக்கவில்லை. அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் ஏற்கனவே இதை கூறியிருக்கிறேன் அநேக இடங்களிலே. வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்கள் மிஷனரியாக தோர்னக்கலுக்கு சென்றார். தோர்னக்கலுக்கு சென்ற பொழுது 4000 கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். இவர் அதிகமாக பயணம் செய்து, மாட்டு வண்டியிலே பயணம் செய்து, சைக்கிளிலே பயணம் செய்து, இரவிலே அரிக்கேன் லேம்ப் ஏந்தி கொண்டு வீடு வீடாக சென்று சுவிசேஷத்தை அறிவித்து, கிராமத்திலே தங்கி இருந்து சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக 4000 கிறிஸ்தவர்கள் 8000 கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். 8000 கிறிஸ்தவர்கள் மாறியவுடன் ஆங்கிலேய பேராயர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி. இந்திய தேசம் எங்கிலும் ஆங்கிலேய பேராயர்கள், ஆங்கில ஆயர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் ஒரு பகுதியிலே அங்கு கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. 8000 கிறிஸ்தவர்கள் வந்துவிட்டார்கள். உடனே வேதநாயகம் சாமுவேல் அசரியா VS அசரியா அவர்களை அவர்கள் பேராயராக திருநிலைப்படுத்தினார்கள். 1945ஆம் வருடம் ஜனவரி மாதம் தோர்னக்கலிலே அந்த 1ஆம் தேதி ஆலய ஆராதனையை முடித்துவிட்டு அவர் வீட்டுக்கு வரும்பொழுது ஹார்ட் அட்டாக்ல வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்கள் மரித்து விட்டார்கள். அப்பொழுது தோர்னக்கல் திருமண்டலத்திலே இருந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 2,80,000. ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பின் வழியாக 4000 8000ஆக மாறியது. 8000 2,80,000ஆக மாறியது. இது எப்படி சாத்தியம்? எப்படி இந்த அளவிற்கு ஒரு மனிதர் இந்த அளவிற்கு செய்தாரா என்று யோசித்த பொழுது அங்கு சரித்திரத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு திருமுழுக்கு எடுக்க வருகிற ஒவ்வொருவரும் தங்களது கரத்தை தலையிலே வைக்க வேண்டும். சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று கூற வேண்டும். அதன் பின்பதாக திருமுழுக்கு எடுப்பார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அந்த காலகட்டத்திலே அறிவித்தது நிமித்தமாகத்தான் அங்கு இந்த அளவிற்கு இமாலய வளர்ச்சி பெற்றது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த திருச்சபையிலே இருந்து கொண்டிருக்கிற, என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் விழுந்த மிகப்பெரிய கடமை கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அது அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதற்காகத்தான் தூய ஆவியானவர் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று வேதத்திலே அறிந்து கொள்ளுகிறோம். அடுத்ததாக அங்கு கூறப்பட்டுள்ளது, குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும். குருடர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அநேக குருடர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பார்வையை அவர் கொடுத்தார். அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டுமல்ல, அநேகர் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள் கூறின தவறான வார்த்தைகளை நம்பி தவறாக இருந்து கொண்டு தவறான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த குருட்டாட்டத்தையும் தன்னுடைய வார்த்தையின் வழியாக அவர் சுகப்படுத்தினார். அவர்கள் நேர்மையான வழிக்கு வந்தார்கள். இந்திய தேசத்திலும் வழி தெரியாமல், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல், முக்தியை தேடுவதற்காக, தங்களுடைய வாழ்விலே சுபீட்சத்தை அடைந்து கொள்ள வேண்டும், நித்திய வாழ்வை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் கூட்டம் எங்கோ குருட்டாட்டமாய் சென்று கொண்டிருக்கிறார்கள். என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் வட மாநிலங்களிலே அநேக இடங்களிலே அந்த நரபலி கொடுக்கிற பழக்க வழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களை போய் நீங்கள் கேட்டீர்கள் என்றால், எதற்காக நரபலி கொடுக்கிறீர்கள்? எங்கள் மூதாதையர் செய்த பாவங்கள் எங்களை வாழ்க்கையிலே முன்னேற விடவில்லை, எங்களுடைய பாவங்கள் அதிகமாக இருக்கிறது, இதிலிருந்து வருவதற்கு மந்திரிகத்தின்படி நாங்கள் நரபலிகளை கொடுக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இப்படி குருட்டாட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்வையை செய்வதற்காகத்தான் அங்கு தூய ஆவியானவர் அந்த மேசியாவின் மீது இறங்கி இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இந்த நாளிலும் நமது தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, குருட்டாட்டமாய் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது, அவருடைய கண்களை திறப்பதற்காக அவர்களுக்கு வார்த்தையை பிரசங்கிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது.
நாம் எந்த அளவிற்கு மற்றவர்கள் நம்மை பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் இருப்பதன் காரணம் என்ன, உங்களுக்கு தேவைகள் இருந்தும் நீங்கள் சமாதானமாய் வாழ்கிறீர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? அல்லது குருட்டாட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக நம்மிடம் வழியை கேட்க நாம் நல்ல வழியிலே சென்று கொண்டிருக்கிறோமா? கருமையானவர்களே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காகத்தான் அந்த தூய ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கடைசியாக அங்கு ஒரு வார்த்தை கூறப்பட்டுள்ளது, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குவதற்காக. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பணக்காரர்கள், யூதர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், ஒவ்வொருடைய வீட்டிலும் அடிமைகள் இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்வு மிகவும் மோசமான வாழ்வாக இருந்து கொண்டிருக்கும். அவர்கள் என்ன அவர்களுடைய வாழ்விலே முன்னேற்றம் இல்லை என்றால், அவர்களுடைய விளைச்சலிலே அவர்களுக்கு லாபம் இல்லை என்றால், அல்லது தொழில் செய்யும் பொழுது அவர்கள் மடிந்து விட்டார்கள் என்றால், அவருடைய நிலங்களை ஒரு பணக்காரருக்கு கொடுத்து அங்கு அடிமைகளாக சேர்ந்து விடுவார்கள். அல்லது தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளை அடிமையாக கொடுத்துவிட்டு அவர் தன்னுடைய வேறு இடத்திற்கு சென்று விடுவார்கள். அப்படி நொறுங்குண்டவர்களாக அநேகர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை விடுதலையாக்குவதற்காக அவர்களிடம் வாழ்விலே அது அடுத்த வசனம் அது தெளிவாக கூறப்பட்டுள்ளது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் அது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. யூபிலி ஆண்டு, ஜூப்ளி இயரை, ஜூப்ளி வருஷத்தை அவர்களுக்கு கூறும்படியாக. ஜூப்ளி வருஷம் என்னவென்றால், யாரெல்லாம் அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். யாருடைய நிலத்தை பணக்காரர்கள், தொழில் அதிபர்கள், நில மிராசுதாரர்கள் வாங்கி கொண்டு மற்றவர்களை தங்களுக்கு அடிமையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் 50வது ஆண்டு ஜூபிலி ஆண்டிலே அந்த நிலங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் நிலங்கள் அவர்களுக்குரியது அல்ல, அது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தது. இதை மோசே தன்னுடைய நியாயப்பிரமாண சட்டத்தில் எழுதி வைத்துள்ளார். இதை கடைபிடிக்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாணத்தை, இந்த கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை அறிவிக்கும்படியாக மேசியாவை தூய ஆவியானவர் அபிஷேகித்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நமது தேசத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை செய்கிறோமோ செய்யவில்லையோ தெரியாது. ஆனால் யார் செய்து கொண்டிருக்கிறார்கள்? அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. படிக்க வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு படிக்க உதவி செய்கிறார்கள். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்கள். மற்றவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் இந்த நன்மையை செய்ய பழகிவிட்டார்கள். முதலிலே இதை கிறிஸ்தவர்கள் தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஹாஸ்டல்கள் நடத்துவது, முதியோர் இல்லங்கள் நடத்துவது, ஹாஸ்பிட்டல் நடத்துவது, இவைகள் எல்லாம் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் பின்தங்கியது நிமித்தமாக இது கரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. பெரியவர்கள் இதை தயவாக அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒரு காலகட்டத்திலே 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு முதியோர் இல்லம் இருப்பது என்றால் அது கிறிஸ்தவர்களுடைய முதியோர் இல்லமாகத்தான் இருக்கும். ஒரு ஹாஸ்டல் அல்லது ஒரு அநாதை இல்லம் இருப்பது என்றால் அது ஒரு ஆலயம் நடத்தி கொண்டிருக்கும், ஒரு திருச்சபை அதை நடத்தி கொண்டிருக்கும். பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை படிக்க வைப்பது என்றால் அது திருச்சபை செய்தது. இந்த நாளிலே அதை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள்? நாம் செய்வதற்கு பின்தங்கியது நிமித்தமாக, நமக்குள்ளாக ஏற்பட்ட அரசியல் சண்டையின் நிமித்தமாக, அதை நாம் பின்தங்கியது நிமித்தமாக இப்பொழுது அதை மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். என கருமையானவர்களே, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குவதற்காக, சமுதாயத்திலே மிகவும் கீழில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படியாக, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும்படியாகத்தான் தூய ஆவியானவர் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அநேக காரியங்களை குறித்து பேசினோம், அநேக காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். கடைசியாக அங்கு கூறப்பட்டுள்ளது, வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவரை காடத்தை கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடைய பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க
இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. எனக்கு அருமையானவர்களே, இன்று இந்த நாளிலே நமது தேசத்திலே இந்த பணியை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். 1970 வருடத்தின் கடைசி காலங்களிலே எமில் ஜெபசிங் அண்ணன் அவர்கள் ஒரு பாடலை எழுதினார்கள். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார். நன்றாக பாடல் பாடுகிறோம். எங்கிருந்து கொண்டு? ஆலயத்திலே அமர்ந்து கொண்டு. ஆனால் அவர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை கூறி எழுதியுள்ளார். ஏனென்றால் இந்த நாளிலே அநேக இடங்களிலே என்ன ஆகிவிட்டது? திறவுண்ட வாசல் அடைபட்டு விட்டது. அப்படிதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திறவுண்ட வாசல் எங்கு வந்து விட்டது தெரியுமா? நமது வீட்டு வாசலின் அருகே வந்து விட்டது. முழு இந்தியாவும் இப்பொழுது எங்கு இருக்கிறார்கள்? சென்னையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது வீட்டின் அருகே யார் வாழ்கிறார்கள்? ஜார்க்கண்டுக்காரங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அஸ்ஸாம்காரங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ராஜஸ்தானுக்கு நம்ம போக முடியாது, அவங்க இங்கே இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த வாசலும் அடைபடும் என்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார், நம்மை இரட்சித்திருக்கிறார். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. அங்கு சென்றால் கல்லு எடுத்து எறிவார்கள். ஆனால் இங்கு நமது கம்பெனியில் வேலை செய்கிறவர்களோ, நாம் செல்லுகிற பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடும் பொழுதோ, அல்லது நாம் சாப்பிடுகிற ஹோட்டலில் வேலை செய்கிற ஒருவரோ அவருக்கு இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று ஹிந்தியிலே கூறும் பொழுதோ, அல்லது ஹிந்தியிலே ஒரு புதிய ஏற்பாடை வைத்துக்கொண்டு பெட்ரோல் டேங்குக்குள்ளேயோ அல்லது கார்லேயோ முன்னாக வைத்துக்கொண்டு அந்த பெட்ரோல் போடுறவங்களுக்கு ஒரு வேதத்தை எடுத்து கொடுக்கும் பொழுதோ, புதிய ஏற்பாட்டை அவர்கள் மொழியிலே எடுத்து கொடுக்கும் பொழுதோ, யாரும் நம்ம என்ன செய்ய முடியாது? பெட்ரோல் போட மாட்டேன், உனக்கு சாப்பாடு தரமாட்டேன் என்று அவர்கள் கூற முடியாது. அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒரு நல்ல காலம் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும்படியாக தூய ஆவியானவர் அந்த நாளிலே மேசியாவை நிரப்பி இருந்தார். நீர் வாழ்ந்த காலத்திலே அது நிறைவேறினதாக இருந்தது. இப்பொழுது கர்த்தாவே, அது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே அநேக தரித்திரர்கள் இருக்கிறார்கள், அநேக நுறுங்குண்டவர்கள் இருக்கிறார்கள், அநேக குருடர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிறைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தாவே, இவர்களுக்கு அந்த அனுக்கிரக வருஷத்தை அறிவிக்க என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீர், எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். நாங்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள தூய ஆவியானவரே எங்களுக்கு பலனை தாரும். துதி கன மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல